ஹலோ गाइस நான் ஒரு பிஎஸ் பேசுறேன். இன்னைக்கு நம்ம பார்க்க போற சீரிஸோட நேம் வந்து ட்ராப்டு டேட்டிங் சிம்ஸ்னு சொல்லக்கூடிய சீரிஸோட சீசன் 2 எபிசோட் 2 தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். நிறைய பேர் போட சொல்லி கேட்டதனால கண்டினியூவா இதுக்கப்புறம் இந்த அனிமே போடலாம்னு இருக்கேன். முடிஞ்ச அளவுக்கு பார்த்து சப்போர்ட் பண்ணுங்க. அதே மாதிரி சீசன் 2 தமிழ் டப்ல இருந்தாலும் வேணுமா இல்லையான்றதை சொல்லுங்க. முடிஞ்ச அளவுக்கு நான் பண்ணி போடுறேன். சரிங்க சமயத்தோட கதைக்குள்ள இப்ப மரியா போயிட்டு இருக்கும்போது அவனுடைய பாடி கார்டா இருக்கிற அந்த ஹெல்ப் பையன் கிட்ட கேட்பான். அவன் பேர் கெல்லு. ஏய் கெல்லு, இது உன்னுடைய ஹோம்லேண்ட் நீ சொல்லவே இல்லையா? இப்படி சொல்லியிருந்தா உனக்காக நான் ஏதாவது கிஃப்ட் எல்லாம் வாங்கி வந்திருப்பேன் உன் வீட்டுக்கு போகும்போது அங்க கொடுக்குறதுக்கு. நீ கிஃப்ட் எல்லாம் எதுவும் வாங்கி வர தேவையில்ல. சோ இதெல்லாம் பார்த்து நம்ம ஒலிவியா ஹீரோ கிட்ட புலம்புறா. என்னப்பா அந்த கில்லுன்ற பையன் ரொம்ப வித்தியாசமா நடந்துக்கிறான். அதெல்லாம் பயப்படாத ஒலிவியா, எதனா திமிர் காமிச்சானா என்கிட்ட சொல்லு, அவன் காதை ரெண்டு திருக்கலாம். ஆனா லியோன் அதெல்லாம் ரொம்ப மோசம், அப்படிலாம் அடிக்கூடாது யாரையும். ஆனா நீ என்ன சொன்னாலும் ஒலிவியா அவளை விட எனக்கு முக்கியமான ஆளுனா இங்க மரியா மட்டும்தான். அப்பதான் இவளுக்குள்ள என்ன யோசிச்சுட்டு இருக்கான்றதை நான் கண்டுபிடிக்க முடியும்னு சொல்லிட்டு ஹீரோ அதை மட்டும் மனசுக்குள்ள யோசிப்பான். அதுக்கப்புறம் பார்த்தா இவங்க கிளம்பி வந்துட்டு இருக்கும்போது ஆஞ்சி கிட்ட பிரின்சஸ் கேட்பாங்க, இன்னும் எவ்வளவு நேரம் தான் நடக்குது, உங்களால நடக்க முடியலாம், நீங்க அந்த ஷிப்ல இருக்க வேண்டியதானே. மரியாவுடைய சபன் இருந்த மாதிரி அவளுங்க பார்த்தா அங்க முடியாதுன்னு சொல்லிட்டு நின்றுட்டு இருக்காங்க. எனக்கு ஆள் நடந்தா வலிக்குமா? இல்ல எவ்வளவு தூரம் இருந்தாலும் எனக்கு அதை பத்திலாம் கவலை இல்லை. இந்த ஐலாண்டை பத்தி நான் கண்டிப்பா உள்ள போய் தெரிஞ்சுக்கிட்டே ஆகணும் அப்படின்ற ஆர்வத்துல தான் பிரின்சஸ் வந்திருக்கான். சோ வரும்போதே பார்த்தா ஹீரோடைய சிஸ்டமும் ஹீரோ கிட்ட கேட்கும், மாஸ்டர் இந்த எல்ஸ் பத்தின டீட்டெயில் உங்களுக்கு எதனா தெரிஞ்சதுன்னா என்கிட்ட சொல்லுங்களேன். ஏன்னா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வரைக்கும் நான் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்திருந்தேன், அதனால சில பல விஷயங்கள் எனக்கு தெரியல. ஏன்ஷியன் டைப் ஆஃப் தி ஒரு சில அவங்கள பத்தின கதைகள் எனக்கு நல்லா தெரியும். உங்களுக்கு தெரிஞ்சதை சொல்லுங்களேன். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இந்த எல்ஸ் எல்லாருமே வந்து ஒரு சர்வெண்டா இல்லைன்னா ஸ்லேவா பயன்படுத்துவாங்க ஹியூமன்ஸ். அது மட்டும் இல்லாம முக்கியமா இவங்களால மனிதர்கள் குழந்தை பெற்றுக்கிற விஷயத்த பண்ணுவாங்க. மாஸ்டர் நீங்க எல்லாம் சொல்றத பார்த்து இப்படி ஒண்ணு பண்ணா புது ஸ்பீசிஸ் உருவாகும், பத்தத்துக்கு அவங்களுக்கு ரொம்ப நாளைக்கு வாழக்கூடிய ஒரு பவரும் கிடைக்கும். ஸோ மேஜிக் ஸ்கில்லோட மனிதர்களுடைய ரத்தமும் அவங்க கூட இருக்கும். அதான சொல்றீங்க? ஆமா. அப்புறம் ஒரு வழியா அந்த இடத்துக்கு வந்துட்டானுங்க. ஸோ அங்க பார்த்து ஏகப்பட்ட எல்ஸ் இருப்பாங்க. அது எல்ஸை பார்த்த உடனே மயங்கிட்டாலும் மரியாவும் அங்க இருக்கிற எல்ஸ் எல்லாமே ஒரு விதமா பாக்குறாங்க. இவங்க எல்லாரையுமே இவங்க எல்லாத்தையும் மாதிரி அவங்கள ஒரு மாதிரி பாக்குறாங்க. மரியாதை ரொம்ப அழகா இருக்காங்கன்னு சொல்லிட்டு கொஞ்சிட்டு இருக்கா. சரியான பைத்தியம் அப்படின்னு ஹீரோ யோசிக்க. சோ பக்கத்துல இருக்கிற அந்த பச்சை மண்டையன் மரியா கிட்ட இந்த எல்ஸை பொறுத்த வரைக்கும் ஒருத்தவங்களுடைய பிசிக்கல் அப்பியரன்ஸை வச்சு முடிவு பண்ண மாட்டாங்க. ஒருத்தவங்களுக்குள்ள இருக்கிற மானாவை வச்சு தான் அவங்க எவ்வளவு பெரிய ஆளுன்றதை கெஸ் பண்ணி பேசுவாங்க. அப்படியா, உனக்கு இவ்வளவு விஷயம் தெரியுமா? எனக்கு தெரியாத ஒண்ணுமே கிடையாது என்னுடைய ஷைன்ட் பிரின்சஸ். இதெல்லாம் பார்த்துட்டு ஹீரோ கடுப்பாவறான். இந்த கொடுமையெல்லாம் பார்த்தாக்கணும் இன்னும் எவ்வளவு நேரம் தான். அப்ப கெல்லு அங்க இருந்து கிளம்புவான். டேய் எங்கடா கிளம்புற? நீ யாரா என்ன தடுத்து நிறுத்ததுக்கு? நீ ஒண்ணு என்ன கேட்காத. ஏன்னா உன்ன மாதிரி ஆட்களை எனக்கு சுத்தமா பிடிக்காது. எனக்கும் தாண்டா உன்ன மாதிரி எனக்கு குப்பைகளை பிடிக்காது. ரொம்ப திமிரா பேசிட்டு இருக்கேன். நானே எல்லாருக்கிட்டையும் ஓவரா பேசுவேன், நீ எனக்கே ஓவரா பேசுற. மரியா உன்னுடைய ஃபேமிலி கிட்ட இன்ட்ரோடியூஸ் பண்ணி வைக்கிறதுக்கு என்னடா உனக்கு? எங்க பாரு, உங்களை பொறுத்த வரைக்கும் எல்ப்ஸ் எல்லாம் வந்து ஒரு அடிமை மாதிரி தானே. அப்ப எதுக்குற தேவையில்லாத இந்த ஃபார்மாலிட்டிலாம்? வந்த வேலை என்னவோ அதை மட்டும் பார்க்க தேவையா? ஏய் நீ ரொம்ப பேசிட்டு இருக்கடா அப்படின்னு ஹீரோ கடுப்பாவே. அப்ப கெல்லுன்னு சொல்லிட்டு வேற யாரோ ஒருத்தங்க அவனை கூப்பிடுவாங்க. அப்ப பார்த்தா அங்க ஒரு பொண்ணு வந்திருக்கான். சோ அவளை பார்த்த உடனே அங்க இருக்கிற மத்த எல்ப்ஸ் எல்லாருமே அங்க பாருங்க அது யுமேரியா தானே, பத்தது கெல்லு இங்க இருக்கான் அப்படின்னு அவங்க எல்லாரும் சேர்ந்து அங்க வெறுக்க ஆரம்பிக்கிறாங்க. சோ இதனால எல்லாரும் திரும்ப கிளம்பிடுவாங்க. சோ இதை பார்த்து அவன், லேடி மரியா நான் அறிமுகப்படுத்திக்கிறேன், இவங்க தான் என்னுடைய அம்மா, இவங்க பேரு யுமேரியா. இது கேட்ட ஹீரோ அம்மா வாடா என்னடா இது பார்க்க இவ்வளவு இளமையா இருக்கான்னு சொல்லிட்டு ஹீரோ அங்க பாப்பான். சோ நம்ம மரியா போய் அறிமுகத்தை கொடுத்துட்டு இருக்கா. சோ ஹீரோ ஆஹா இந்த பயவலைக்கு இப்படியாப்பட்ட அம்மாவா, பார்க்கவே இவ்வளவு அழகா இருக்காங்க. கெல்லு அவனுடைய அம்மா கிட்ட, அம்மா நாங்க இந்த இடத்துல இருந்து ரோயினுக்கு போறோம், அப்புறமா பார்க்கலாம். சோ இவன் வந்து எவ்வளவு கொஞ்சம் அவங்க அம்மா கிட்ட சிட்டா நடந்துக்கிறதுல அவங்க அம்மாவும் வருத்தமா வராங்க. சோ மரியா இதெல்லாம் பார்த்துட்டு எதுக்கு இவங்க அம்மாவை பார்த்தோன்னே இப்படி எல்லாம் இவன் நடந்துக்கிறான்னு எனக்கு புரியல. கெல்லுடைய அம்மா இதுக்கு பதில் சொல்றாங்க, இதெல்லாமே என்னுடைய தப்பு தான், நான் பண்ண விஷயத்தினாலதான் அவன் இவ்வளவு தலை குனிஞ்சு என் மேல கோவப்படுறதுக்கான ரீசன். இதை கேட்ட ஹீரோ அப்படி என்ன நடந்திருக்கும் தெரியல. அப்புறம் அங்க வில்லேஜோடைய ஒரு ஹெட்டா இருப்பாரு, அவருடைய வீட்டுக்கு போயிட்டு நாங்க இந்த ரோயினுக்கு போறோம்ன்ற மாதிரி பர்மிஷன் கேக்குறாங்க. இதை கேட்ட அவரு, அது ஒரு ஆபத்தான இடமாச்சு, இப்போது நிலைமையில வெளியூரை சேர்ந்தவங்க எங்களால அனுமதிக்க முடியாதாங்க. அப்படி உங்களுக்கு அனுமதி வேணும்னா நீங்க வில்லேஜ் சீஃபை பார்த்து தான் கேட்டாகணும். வில்லேஜ் சீஃப் அப்போ நீங்க இல்ல எங்க முக்கியமான ஆளு இல்ல, அவங்க வயசானவங்க, இங்க இருக்கிற வில்லேஜ் எல்லாத்துக்குமே அவங்க தான் தலைமையான ஆளுங்க, பழங்கால கதைகளை சொல்லக்கூடியவங்க. இதை கேட்ட ஒலிவியாக்கு ஒன்னும் புரியல. பழங்கால கதைனா வந்து உனக்கு புரியலையா? அப்புறம் ஹீரோ நடந்த விஷயத்த வந்து மரியா கிட்ட சொல்லுவான். என்னது அப்ப என்னுடைய ட்ரெஷர் என்னடா ஆகுறது? வாய மூடு, பிளான் படி என்ன செய்யணுமோ அதுதான் நான் செஞ்சுட்டு இருக்கேன், அதனால நீ கொஞ்சம் வாய மூடு. எவ்வளவு தெரியும் இந்த செயின்ட் கிட்ட இப்படி பேசுவேன், நீ ஜஸ்ட் எனக்கு பாதுகாப்புக்கு வந்த ஆள் மட்டும்தான், ரொம்ப திமிர் எடுத்து பேசாத. அடைச்சா இவளுங்க பண்ற வேலையால எனக்கு இன்னும் கடுப்பு தான் ஆகுது. போற போக்க பார்த்தா இந்த ஐலாண்ட்ல இருக்கக்கூடிய அந்த ட்ரெஷர் எடுக்க முடியாம போயிடும்னு சொல்லிட்டு ஹீரோ யோசிக்கிறான். அப்புறம் பார்த்தா அந்த இடத்துல மக்கள் எல்லாம் கூடி இருக்காங்க. சோ அவங்க கிட்ட வந்து அவங்களுடைய சீஃப் ஒரு முக்கியமான மெசேஜ் கொண்டு வந்திருக்காங்க. சோ எல்லாரும் ஷாக் ஆயிட்டு அதை கேட்க, வில்லேஜ் சீஃப் என்ன சொல்றாங்கன்னா அப்படின்னு அதையே வந்து அந்த வில்லேஜ் சீஃப் அவங்க கூட இருக்கிற இன்னொரு பொண்ணு மூலியமா தான் சொல்ல வைக்கிறாங்க. யாரும் இந்த ரோயின்குள்ள போக கூடாதான், ஏன்ஷியன் ரீமன் லார்டு உள்ளுக்குள்ள இருக்கானா, யாராச்சும் அத்து மீறி உள்ள நுழைஞ்சிங்கன்னா அது கண்டிப்பா அவனை எழுப்பி மூடுறதுக்கு சமமாயிடும். இதை பார்த்து ஹீரோடைய சிஸ்டம் வந்து, என்னது மாஸ்டர் அவங்க ப்ரெடிக்ட் பண்ணிட்டு இருக்காங்க, அப்ப நீ நம்பல தானே அதுல. ஆனா என்ன இருந்தாலும் உங்களுடைய ப்ரீவியஸ் லைஃப்ல நீங்க கொஞ்சம் யோசிச்சு பார்க்கறது நல்லது மைலார்டு. ஏன்னா எந்த ஒரு நிலைமையிலையும் நிலைமை மோசமாக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குல்ல. இதை கேட்ட ஹீரோ, அதுவும் உண்மைதான், அந்த டீமன் லார்டை பத்தி நான் கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும், அதை மட்டும் தான் உள்ள போக முடியும். இந்த டேட்டிங் சிம் கேம்ல போயிட்டு இப்படி எல்லாம் வருவானுங்களா, எனக்கு கொஞ்சம் கியூரியஸா தான் இருக்கு. அப்ப நம்ம வில்லேஜ் சீஃப் கிட்டே பார்த்தா நம்ம மரியா போயிட்டு பேச ஆரம்பிப்பா. எவ்வளவு தைரியம் தான் எங்களை போக கூடாதுன்னு சொல்லுவீங்க, எங்களுக்கு பர்மிஷன் கொடுங்க, நாங்க அந்த ட்ரோயினுக்குள்ள போயே தருவோம், என்னுடைய ட்ரெஷர் அங்க ஒண்ணு இருக்கு, அது எனக்கு வேணும். இதை கேட்டவங்க அவளை பார்த்து மறைச்சு பார்க்க உடனே
உடனே அவங்களுடைய அடியாள் கிட்ட சில வார்த்தைகளை சொல்லுவாங்க. நீங்க தான் ஷைன்ட்டா? ஆமா நான் தான் ஷைன்ட். நான் உள்ள போலாமா? நீங்க உள்ள போலாம். அப்படியா பிரமாதம். எங்க சீஃப் சொல்றது படி டீமன் லார்ட் கிட்ட ஷைன்ட் எடுத்து போய் ஒப்படைச்சனா அந்த டீமன் லார்ட் திரும்ப வர மாட்டாராம். டீமன் லார்டா? என்னடா புது கதையா கலப்புறீங்க? அப்படி ஒண்ணு எனக்கு தெரியாது இந்த இடத்துல டீமன் லார்ட் இருக்கிற மாதிரி. சோ இதெல்லாம் தெரிஞ்சுக்கினவங்க அங்க அலர்ட் பண்ணிட்டு இருக்காங்க அவகிட்ட. பட் இருந்தாலும் அவ யோசிச்சுட்டு இருக்க, மக்கள் எல்லாரும் யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. இவங்க மட்டும் போயிட்டாங்கன்னா டீமன் லார்டு கிட்ட ஏதாச்சும் ஒரு பிரச்சனையை உருவாக்கி நமக்கு எதிராக மாறிடுவாங்களோ, அப்படி இல்லைன்னா டீமன் லார்ட ட்ரிகர் பண்ணி விட்டாங்கன்னா இன்னும் நிலம மோசமாயிட்டு அவன் நம்மள அட்டாக் பண்ண வந்துருவானு பேச ஆரம்பிக்கிறாங்க. ஆனா அவளுக்கு எதை பத்தியும் நம்ம மரியாதை பார்த்தவருக்கு என் பிரச்சனை தான் முக்கியம், அதனால என்ன எல்லைக்கும் போகன்னு சொல்லிட்டு முடிவெடுக்கிறான். ஹீரோக்கு தெரியும் உண்மையிலே அந்த குகைக்குள்ளெல்லாம் டீமன் லார்ட் கிடையாதுரா, எங்க கூட இருக்கா பாருங்க அந்த ஷைன்ட், இவ தான் அந்த டீமன் லார்டு. சோ அப்புறம் அந்த ரோயின்குள்ள போயிட்டு எல்லாருமே சேர்ந்து ட்ரெஷரை தேட ஆரம்பிக்கிறாங்க. அங்க ஆளாளுக்கு ஒரு மூலையில தேடினாலும் ஹீரோ ஃபைனலா அங்க எதுவுமே இல்லப்பா, வாங்க கிளம்புவோமான்னு சொல்லிட்டு கேட்க, இதை கேட்ட உடனே மரியா சோகமாயிடுவான். ஆஞ்சி தான் யோசிச்சுட்டு இருப்பா, என்ன இது இவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டு வந்தது ஒண்ணுமே இல்லாம வெறும் கையோட போறதுக்கா, என்னதான் இங்க ஒண்ணுமே கண்டுபிடிக்க முடியலன்னு புரியலையே. சோ ஹீரோ உடனே போயிட்டு பிரின்சஸ் கிட்ட கேட்பான், நீங்க ஏதாச்சும் கண்டுபிடிச்சிருப்பீங்கன்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு, உங்களுக்கு எதுவும் தெரியுதுங்க? இல்ல நான் எதுவும் பெருசா கண்டுபிடிக்கல. மரியா அளவே ஆரம்பிச்சுட்டா, எனக்கு ஒண்ணுமே கிடைக்கல, இன்னும் இங்க நடக்குது, ஒரு சொப்பு சாமான் கூட கிடைக்கல. கூட இருக்கவங்க ஆறுதல் பத்துறாங்க, அழாதீங்க மரியா, நீங்க அழுதா எனக்கு மனசை தாங்க முடியல. அடுத்த கட்டமா நம்ம பிரின்ஸ் ஜூலியஸ் கூட அட்வென்ச்சரிங் போவோம், அங்க நிறைய ட்ரெஷர் கிடைக்கும், கவலையா படாதீங்க. அட போடா, எனக்கு அதெல்லாம் விட இதான முக்கியம், என்னால இந்த இடத்த விட்டு எதுவும் இல்லாம ஓட முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவ பார்த்தா இன்னொரு வழியை தேடி டக்குன்னு ஓட ஆரம்பிச்சிருக்கா கடுப்புல. இதை பார்த்த ஹீரோ, இதுதான்டா ஏன் சான்ஸ் அப்படின்னு ஹீரோ மட்டுமே அங்க ஃபாலோ பண்ணி போறான். ஹீரோ எப்படி அவன் மட்டும் போறான், யாரும் வரலன்னு நினைக்காதீங்க. ஏன்னா ஆல்ரெடி வந்து ஹீரோ தான் அந்த கார்டன் சொல்லக்கூடிய அந்த ஒரு கேப்டனா இருப்பாங்க. அந்த பதவில இருந்து எல்லாருக்கும் ஆர்டர் கொடுப்பான், யாரும் நீங்க வர தேவையில்ல, நான் மட்டும் போறேன். அவ பார்த்தா ஒரு கட்டத்துல போயிட்டு மூலையில புலம்பிட்டுப்பா, ஏதாச்சும் ஒரு விஷயத்த கண்டுபிடிக்க முடியுமான்னு. அப்பதான் ஹீரோ பார்த்தா தலைக்கு கண்ணை வச்சு நீட்டுவான், ஒரு வழியா நீ தனியா இருக்க, இப்போ என்னடா இப்படி பைத்திய மாதிரி பண்ணிட்டு இருக்க? மரியா, நீ இன்னொரு வேர்ல்டுல இருந்து வந்திருக்க தானே, எப்படி ஜூலியஸையும் மத்தவங்களையும் உன்னுடைய லவ்ல விழ வச்சேன், அப்புறமா நீ ஷைன்ட் ஆன, அது எல்லாத்தையும் சொல்ல. இப்போ உனக்கு என்ன, நான் யாருன்னு தெரிஞ்சுக்கணுமா? அப்பனா நான் இன்னொரு உலகத்துல இருந்து வந்திருக்கன்றத கேட்கறேன்னா நீயும் அப்படிதானே? பரவாயில்லையே, நீ நோட்டீஸ் பண்ணிருக்க. ஆமா, நான் போடுற எல்லா பிளான்லயும் வந்து என்ன இடையூறு பண்ணி தடுக்கிறது எல்லாமே ஒண்ணு மாதிரியான ஒருத்தன் தான். அப்ப எனக்கு தெரிஞ்சது இந்த கேமை பத்தி எல்லா விதமான விஷயத்தையும் தெரிஞ்ச ஒருத்தனால மட்டும் தான் இந்த மாதிரியான விஷயத்த மாத்தி அமைக்க முடியும். அப்போ உனக்கும் நிஜ உலகத்துல அந்த அட்டுபே கேமை பத்தி தெரிஞ்சிருக்கா? நீயும் அது மூலியமா தான் வந்தியா? ஆமாடா. ஏன் அதுல என்ன தப்பு? நான் அப்படிதான் வந்தேன். போன லைஃப் எனக்கு கொடுமையா இருந்தது, ஆனா இந்த லைஃப் எனக்கு ரொம்ப பிடிச்ச மாதிரி இருக்கு, இதனால என்ன தப்பு, எல்லாமே எனக்கு கிடைக்கணும்னு தான் ஆசைப்படுறேன் அப்படின்னு நீங்க பேசிட்டே இருக்கும்போது தர உடஞ்சு கீழே விழுந்துருவாங்க. சோ அப்ப பார்த்தா நம்ம மரியாவுடைய சின்ன பிளாஷ்பேக்கை காமிக்கிறாங்க. அவனுக்குன்னு ஒரு பிரதர் இருந்திருக்கான், அந்த பிரதருக்கு பார்த்தா இவளுக்கு அடிபட்டுருன்னு கூட பார்க்காம அவன் பாட்டுன்னு போயிட்டே இருக்கான். இதை பார்த்தாவே, அண்ணா எனக்கு அடிபட்டு என்ன தூக்கின்னு பையன், அதெல்லாம் எனக்கு முடியாது, சும்மா என்கிட்ட நடிக்காத, நடந்து வா, எல்லா முறையும் என்னை ஏமாத்துதான் உனக்கு வேலை அப்படின்னு அவன் வெறுப்புல பேசிட்டு போறான். இவ அப்பதுல இருந்து அவன் அண்ணங்காரனை வெறுக்க ஆரம்பிக்கிற, உன்ன மாதிரி நான் பிரதர் எனக்கு கிடைக்கவே தேவைடான்னு. அப்போ பார்த்தா இப்ப அதெல்லாமே யோசிச்சு பார்த்துட்டு இருப்பான், ப்ரீவியஸ் லைஃப்ல அப்படி இருந்த மாதிரி இப்பயும் நடக்கணுமான்னு. சோ கொஞ்ச நேரத்திலேயே இங்க இருக்கிற எல்லாருக்கும் சந்தேகம் ஆயிடுது, என்னடா இது போய் ரொம்ப நேரம் ஆகுது, என்னடா ஆச்சு அவங்களுக்குன்னு. அதனால நம்ம எல்லாரும் போய் செக் பண்ணலாமான்னு சொல்லிட்டு முடிவு எடுக்கிறாங்க. ஆனா ஆஞ்சி வந்து, இங்க பாருங்கப்பா, லியோன் கொடுத்த ஆர்டர் மீறக்கூடாது, என்ன நீங்க பேசிட்டு இருக்கீங்க, மரியாதை எதுனா ஆயிடுச்சுன்னா யார் பொறுப்பேத்துப்பா? எங்களுக்கு தான் அக்கறை இருக்கு, ஆனா மரியா மேல இல்ல, லியோன் மேலதான். ஆனா அவன் சொல்ற ஆர்டர் எங்களால மீற முடியாது, உங்களுக்கு லியோனை பிடிக்காதனாலதான் நீங்க சந்தேகத்தின் பேர்ல இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்கீங்க. ஆமா, அவனும் ஒரு பையன்ல, எனக்கு தெரியும் அவன் என்னெல்லாம் பண்ணுவானு அப்படின்னு ரொம்ப கேவலமா பேசுறானுங்க ஹீரோவை வச்சு. அவன் மரியாதை என்னென்னலாம் பண்ணுவானு. ஆஞ்சி தான் கூட போயிட்டு கத்துவா, உங்களை மாதிரி ஒண்ணு அவன் கிடையாதுடா. இதை பார்த்த ஒலிவியா, ஆஞ்சி கோவப்படாதீங்க, அவனுக்கு அப்படித்தானே, என்னதான் இருந்தாலும் பாதி உண்மையை தானே சொல்றாங்க. அவன் பிரின்சஸ் சொன்ன பக்கம், என்ன இந்த முட்டாளுங்க இப்படி எல்லாம் சண்டை போடுக்குதுங்க. சோ அதுக்கப்புறம் பார்த்தா ஹீரோ கீழே விழுந்த உடனே இப்போ பார்த்தா அவன் மாஞ்சஸை எதிர்த்து போராடிட்டு இருக்கான். பார்த்தா இப்ப மரியாதையை அவன் ப்ரொடெக்ட் பண்ணிட்டு இருக்கான். சிஸ்டமும் அவனுக்கு தேவையான எல்லா விதமான பவர்ஸையும் கொடுத்துட்டு இருக்கு. அந்த மாஞ்சஸ் எல்லாம் பார்த்தா பல வருஷம் பல்லு வளர்க்காம பெரிய பெரிய பல்லா வச்சு ஹீரோவை கடிக்க வருதுங்க. ஆனா ஹீரோ அசால்ட்டா அடிச்சு போடுறான். மாஸ்டர், இதெல்லாம் வந்து ஆர்டினரியான மான்ஸ்டர் மாதிரி தெரியல, அது உண்மைதான். என்னடா இங்க நடந்துட்டு இருக்குன்னு மரியா கத்த. அப்ப நம்ம ஹீரோ ஓடி அந்த சிஸ்டமே போயிட்டு அவகிட்ட சொல்லுவோம், நம்ம எல்லாருமே இடிபாடுகளுக்கு கீழே விழுந்துட்டோம், என்னுடைய மாஸ்டர் தான் இப்போ உங்களை ப்ரொடெக்ட் பண்ணிட்டு இருக்காரு, அதுவும் வித்தியாசமான கொடூரமான மான்ஸ்டர்ஸ் கிட்ட இருந்து அப்படின்னு அவன் பார்த்துட்டு இருக்க. அவன் முன்னாடி ஒரு மான்ஸ்டர் வந்து விழுவும் பாருங்க, அவன் பயந்து ஓடுவா. ஆனா அப்பன்னு பார்த்தா அவளுடைய காலில் சின்ன ஃபிராக்சர் ஏற்பட்டுரும். அவ காலில் பயங்கரமா அடிபட்டிருக்கேன். இதனால முடிஞ்சளவுக்கு ஹீரோ ஹெல்ப் பண்ணலாம் ட்ரை பண்ணுவான். ஆனா அவன் வேணும்னே ஒரு விஷயத்த சொல்லுவான், என்ன முட்டாளாக்கலாம் ட்ரை பண்ணாத, நீ என்ன ஏமாத்த தானே இப்படி பண்றேன்னு சொல்லிட்டு பேசுவான். நீ என்னுடைய ஒரு ஒஸ்டான பிரதரா அப்படின்னு சொல்லி கத்துவா பாருங்க. அப்படியே ஷாக் ஆவாவ, என் பிரதரா நீங்க ஒரு ஷைண்ட் தானே சொன்னீங்க, ஏன் உங்களால உங்களையும் ஹீல் பண்ண முடியாதான்னு சொல்லிட்டு சிஸ்டம் கேட்கறான். உடனே பார்த்தா அவ ஹீல் பண்ண ஆரம்பிக்கிறான். ஹீரோ எக்ஸிட் நோக்கி ஓடலாம் ட்ரை பண்றான். சோ இன்னொரு பக்கம் அவ்வளவு ஃபாலோ பண்ணி வருவான். சோ இந்த இடத்துல ரெண்டு வழியா பெரிய எந்த சைடா எக்ஸிட் இருக்கு. சோ இன்னொரு பக்கம் ஹீரோ வந்த உடனே, ஏண்டி எவ்வளவு நான் ஹீலிங் பவரை பயன்படுத்த கொஞ்சமாவது சீக்கிரம் பண்ண மாட்டியா, இன்னும் போக வேண்டிய இடம் ரொம்ப தூரம் இருக்கும் போல. ஏய் நான் என்னடா பண்றேன், என் கால் வலிக்குதுடா, என்னால நடக்க முடியலடா அவ்வளவா. லிவியா இருந்தா நேத்துக்கு பெயினையும் ரிமூவ் பண்ணிருப்பா தெரியுமா, நீ ரொம்ப மோசண்டி, இதெல்லாம் கூட உனக்கு பயன்படுத்த தெரியல. இங்க பாரு, நீ ஜஸ்ட் ஒரு என்பிசி கேரக்டர் தான், என்கிட்ட ஓவராலா பேசிட்டு இருக்காது, அவ்வளவுதான். உனக்கு என்ன பேசிட்டு இருக்க, இன்னைக்கு அந்த மான்ஸ்டர்ஸ் கிட்ட இருந்து நான் தான் உன்னை காப்பாத்தினேன், இங்க இருக்கிற எல்லாத்தையுமே நீ தான் தலையில மாத்திட்டு இருக்க, அங்க இருக்கிற எல்லா பசங்களையும் வந்து உன் பக்கம் ஈத்துக்கிற, பழைய தூக்கி ஏமால போடுற. அப்ப இவர் மட்டும் யோக்கியமா, எல்லா பொண்ணுகளையும் நீ பாக்குறது எனக்கு தெரியும்டா. போன லைஃப்ல இருந்த என்னுடைய சோகம் எல்லாம் போய் இப்பதான் ஒரு நல்ல லைஃப் அமைஞ்சிருக்கேன், அந்த லைஃபை கெடுக்கிறதுக்கு நீ குறுக்கால வந்துட்ட. நேற்றுக்கு என் கூட வந்து ஒலிவியா அண்ட் ஆஞ்சி இருந்திருந்தாங்கன்னா இந்த வழியும் கூடவே ட்ராப் எல்லாத்தையுமே கண்டுபிடிச்சு சொல்லி சரியான பாதையை நோக்கி போயிருப்போம். மாஸ்டர் உங்ககிட்ட சில விஷயங்களை சொல்லணும். என்ன இருந்தாலும் அவங்களும் நிறைய விதத்துல வந்து நல்லாவே சண்டை போட தான் செஞ்சிருக்காங்க. நீங்க சில முறை அவங்க கிட்டே தெற்கா இருக்கீங்க, ஞாபகம் இருக்கா இல்லையா? டே நீ
யாரு சைடா இருக்க, ஏன் சைடு பேசுறியா அவ சைடு பேசுறியான்னு சொல்லிட்டு ஹீரோ புலம்புறான். ஒரு சிஸ்டம் கரெக்டா தான் சொல்லுது அப்படின்னு இவங்க 2 பேருக்குள்ளேயே அங்க பெரிய சண்டையா போயிட்டு இருக்கு. சோ திடீர்னு பார்த்தா அந்த இடத்துக்கு யாரோ வருவாங்க. பார்த்தா 2 எல்ஃப். சோ அதுல ஒருத்தன் அந்த ஒயிட் கோட் மாதிரி போட்டுட்டு இருக்கவன், உங்களை நாங்க லேண்ட் ஆஃப் ஆரிஜினுக்கு வரவேற்கிறோம், உங்களுடைய கையை தூக்குங்கடா. அங்க உள்ள போன பிறகுதான் இவங்க எல்லாம் பார்த்துட்டு பயப்படுறாங்க. என்னன்னு பார்த்தா அவனுங்க நிறைய மிருகங்களை வச்சு பல விதமான ரிசர்ச் பண்ணிட்டு இருக்காங்க. ஹீரோ சித்தத்துக்கிட்டு கேட்பான், லுக்ஷான் என்னடா பிளேஸ் இது? ஆமா நீங்க நினைக்கிறது சரிதான், ஒரு ஹியூமன் மேல் அண்ட் ஃபீமேலா உங்களையும் இந்த இடத்துல நான் சேர்த்துட்டேன் என் லிஸ்ட்ல, நீங்களும் கரெக்டா இருப்பீங்க என்னுடைய டெஸ்ட் சப்ஜெக்ட்டுக்காக. டேய் அப்ப இங்க இருக்கிற எல்லா விதமான மான்சரியும் நீ தான் உருவாக்கந்தா? பரவாயில்லையே, ரொம்ப இன்டெலிஜென்ட்டான ஹியூமனா தான் நீ இருக்கேன். இந்த ரோயின்ல நான் அப்படியாப்பட்ட வேலைகளை தாண்டா பார்த்துட்டு இருக்கேன். என் இடத்துக்குள்ள வந்த யாரையும் நான் உயிரோட வெளியே அனுப்புனதே கிடையாது. அதுக்காக தான் உங்களை கொல்லவே இவ்வளவு பெரிய வேலையை பார்த்தேன். இதுக்கிட்ட தான் பார்த்து சிஸ்டம் ஏதோ ஒரு வேலையை பார்த்துட்டு இருக்கான். ரொம்ப காலங்கள் கடந்து போயிடுச்சு. இந்த ஒரு உலகம் ஃபுல்லாவே பார்பரிக் ஹியூமன்ஸால கட்டுப்பாட்டுல வைக்கப்பட்டிருக்கேன். ஆனா எல்சா இருக்கிற நாங்க அவனுங்களுக்கு கீழே அடிமையா வேலை பார்க்கறோம். அதையெல்லாம் முறியடிக்கிறதுக்கான ஒரு வேலையை பார்க்க தான் எனக்கு இந்த ரோயின் பெரிய உதவி பண்ணியிருக்கேன். என்னுடைய ஆன்சிஸ்டரால கிரியேட் பண்ணப்பட்ட பல விதமான ஆர்கானிசம்ஸை வச்சு எங்க பல விதமான மிருகங்களை உருவாக்கிட்டு இருக்கேன். ஆனா இது எல்லாமே மனிதர்கள் மாதிரியும் செயல்படும். இதெல்லாம் கேட்டு மரியா சாக்காவரா இப்படிலாம் பண்றாங்களான்னு. நாங்க கண்டிப்பா திரும்பியும் இந்த மனிதர்கள் கிட்ட இருந்து இந்த உலகத்தை மீட்டெடுத்து நாங்க ஆளுவோம். அப்புறம் எல்ஃப்ஸ் தான் இந்த எல்லா விதமான ஸ்பீசிஸ் சேர்ந்தவங்களையும் இந்த உலகத்துல பாதுகாப்போட வாழ வைக்கிற ஆட்களா இருப்பாங்க. உங்களை மாதிரியான ஹியூமன்ஸ் வந்து இதுக்கப்புறம் இந்த இடத்துக்கு தேவையில்லை. ஆனா நீ எல்லாத்தையும் தப்பா புரிஞ்சுட்டு இருக்க தம்பி. நீ சில பல விஷயங்களை சில கோளாறுத்தனமான வேலையை பார்த்து வச்சிருக்க. எந்த ஒரு ஃபெசிலிட்டி லேபே ஹியூமன்ஸால தான் உருவாக்கப்பட்டது, ஹியூமன்ஸால பராமரிக்கப்பட்டிருக்கு. என்னமோ நீ கிரியேட் பண்ண மாதிரி பேசி உன் கட்டுப்பாட்டுல வச்சுட்டு இருக்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கேன். இதை கேட்ட அவன் அதிர்ச்சியாக மரியாதை பார்த்துட்டு, என்னடா இந்த சிஸ்டம் என்ன எவ்வளவு தெரிஞ்சு வச்சுக்கிட்டு உன்ன மாதிரியே இது? ஆமா இது லூக்ஷான், இது ஓவர் பவரான ஒரு ஐட்டம், இது நான் கேம்ல விளையாட யூஸ் ஆகும். இதை கேட்ட மாதிரியா, டே கேம்ல எல்லாம் சீப் பண்ணக்கூடாது, இதெல்லாம் கொஞ்சம் கூட நியாயம் இல்லடா, அது என்கிட்ட கொடு, நீ சரியான பைத்தியண்டி, இது என்ன வெளி உலகத்துல இருந்து விளையாடிட்டு இருக்க கேம் மாதிரி இருந்துச்சு. இப்ப நம்மளே களத்துல இறங்கி விளையாடிட்டு இருக்கோம்னா நம்ம சீட்டிங் பண்ணாம எப்படி உயிரோட இருக்குது? ஒரு தடவை சுட்டானா அவ்வளவுதான், நீ செத்த அவ்வளவுதான், திரும்ப எப்படி பிறந்து வருவேன். அப்போ அந்த ஒரு பாஸுக்கும் நம்ம லூக்ஷானுக்கும் இடையில வந்து அங்க பிரச்சனை போகுது. என்னதான் மனிதர்கள் இது உருவாக்கினாலும் இப்போதைக்கு அந்த முட்டாள் மனிதர்களையும் தாண்டி நாங்க நல்லாவே யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். இதை இல்ல முட்டாள்தனமா நீங்க தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க, மனிதர்கள் இது சரியான விஷயத்தை தான் யூஸ் பண்ணிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் அதை ஆக்டிவேட் பண்ணுவான். பாருங்க அந்த சிஸ்டம் ஆக்டிவேட் ஆயிட்டு பேச ஆரம்பிக்கும். பாருங்க இந்த ஒரு ஐலாண்டே மனிதர்களால உருவாக்கப்பட்டதுதான். பரவாயில்லையே, இந்த இடத்துலயும் ஒரு ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ட் இன்னொன்னு இருக்கான்னு சொல்லிட்டு ஹீரோ ஷாக் ஆகும். ஆமா ரொம்ப காலங்களுக்கு முன்னாடி நான் ஸ்லீப்பிங் மோடுக்கு போயிட்டேன், ரொம்ப நாள் கழிச்சு திரும்ப ஹியூமன்ஸை பாக்குறேன். இதெல்லாம் ஏத்துக்க முடியாது, ஹியூமன்ஸ் எல்லாம் இதை உருவாக்கல, ஹெல்ப்ஸ் தான் இதை பண்ணுது. நீங்க சொல்றதெல்லாம் பாதி பொய் பாதி உண்மை. மனிதர்களால உருவாக்கப்பட்ட இந்த ஒரு விஷயத்தை நீங்க தப்பான காரியத்துக்காக இதை பயன்படுத்திட்டு இருக்கீங்க. அதனால இதுக்கப்புறம் உங்களால எதுவும் பண்ண முடியாது. நீ போய் சொல்ற எல்ஃப்ஸ் தான் எப்பவுமே சுப்ரீமான ஒரு ஸ்பீஷியஸா இருப்பாங்க, ரொம்ப காலத்துக்கு வாழ்வாங்க, அதெல்லாம் தான் சொல்லிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்க பார்த்தா ஹீரோ அந்த வீட்டுல பார்த்தா அந்த நபர் அங்க வர ஒரு கன் எடுத்துக்கணும். எப்படி தேவலாம இவ்வளவு தூரத்துக்கு இவங்களெல்லாம் விட்டு வச்சுன்னு தெரியல அப்படின்னு பார்த்தா அவன் சைட்ல போய் நிக்கிறான். இவனும் ஒரு உளவாளி தான்றது இதுல தெரியுது. உளவாளி கிடையாது, களவாணிவன். ஏன்ஷியன்ல நடந்த விஷயங்கள் எல்லாமே மாறி போய் தான் இப்போ இது எங்க கிட்ட வந்திருக்கு. இந்த விஷயத்தை இவனுக்கு திரும்ப கண்டுபிடிக்காதான் நான் எவ்வளவோ பாத்துக்கிட்டேன். அப்பனா இவனுக்கு கதையை எங்கேயும் மொத்தமா முடிச்சிருவோம் அப்படின்னு அடுத்த கட்டமா இவனுக்கு ஏதோ ஒரு விஷயத்தை ஆக்டிவேட் பண்ணுவானுங்க. பார்த்தா அங்க இருக்கிற எல்லா விதமான மாத்தருமே அந்த கேப்சூல்குள்ள இருந்து வெளியே வர ஆரம்பிக்கும். அதுகிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்காக எவ்வளவோ போராடுவாங்க. அவங்க முன்னொரு பக்கம் பார்த்தா அது கண்ட மணிக்கு அங்க அட்டாக் பண்ண ஆரம்பிக்கும். இதனால பார்த்தா அந்த சிஸ்டம் அந்த இடத்துல எமர்ஜென்சி அலர்ட்டை கொடுத்து அங்க எல்லா விதமான மாத்தரையும் அதுவே கொல்ல ஆரம்பிக்கும். பார்த்தா எல்லாமே ஒரேடியாக கொண்டுடுச்சு அது அசால்ட்டா. இவங்க மட்டும் தான் உயிரோட இருக்காங்க. இதை பார்த்தா அந்த ஆளு என்ன இங்க நடக்குது, ஹீரோ வந்தான் ஒரே ஒரு குத்து தான். உடனே பார்த்தா ஹீரோ உனக்கு ஷூட் பண்ண சொல்றான். ஹீரோ அதுல இருந்து தப்பிக்க. இதை பார்த்தா அந்த எல்ஃப் பாஸ் உன பக்கம் மேஜிக் பவரை பயன்படுத்தி அட்டாக் பண்ண அவன் கதை முடிஞ்சதுன்னு நினைச்சா பார்த்தா நம்ம லுக் தானே ஹீரோக்கு பேரியரை கிரியேட் பண்ணிருக்கான். இதாண்டா வாய்ப்புன்னு சொல்லிட்டு உன்னொரு பக்கம் பார்த்தா அவனுக்கு திரும்பி அட்டாக் பண்ணலான்னு பார்க்க. ஆனா இந்த முறை அந்த லேபோடைய ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ட்டே வந்து நம்ம ஹீரோ ஹியூமனா இருக்கிறதுனால ஹியூமனுக்கு தகுந்த மாதிரி ஹியூமனை பாதுகாக்கணுன்றதுக்காக இவனுங்களை எதிர்க்குது. நீங்க அந்த ஹியூமனை அட்டாக் பண்ணீங்கன்னா நான் உங்களை கொண்டுடுவேன், என்னப்பா ஃபைட் பண்ண மாட்டீங்களா அப்படின்னு ஹீரோ விளத்தரமா சரிக்கிறான். அடேங்கப்பா எங்க உங்க வீர வாசனம் எல்லாம் காணாம போயிடுச்சு, பாவம் உங்களுக்கு ஹெல்ப் பண்ண வந்த அந்த வயசானு போட்டு அடிச்சாச்சு, உங்களாலே இதுக்கப்புறம் ஒன்னும் பண்ண முடியாது அப்படின்னு ஹீரோ பல்ல காட்டி சிரிக்கிறத பார்த்த மாதிரியா இவன் திருந்த மாட்டான்டாப்பா, இவனை பார்த்தா என் பிரதரையே பாக்குற மாதிரி தான் இருக்கு. அந்த ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ட்டும் ஹீரோ கிட்ட சொல்லும், கூடிய சீக்கிரமே நான் செல்ஃப் டிஸ்ட்ராக்ஷன் பண்ணி இந்த ஃபெசிலிட்டி ஃபுல்லா அழிச்சிடறேன், அப்புறம் நீங்க புதுசாக ஆட்சப்பட்டா உருவாக்கிக்கோங்க, அப்புறம் இங்க இருந்து எல்லா விதமான டேட்டாவையும் நான் ஒரு பக்கம் உங்களுக்கு ஷேர் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோடைய லூக்ஸ் அண்ட் சிஸ்டத்துக்கு அது ஷேர் பண்ணிது. இதை பார்த்த மாதிரியா, டே எனக்கு எது கிடையாது டேட்டாலாம், எனக்கு தேவை ட்ரெஷர் மட்டும் தான்டா. அப்ப நீங்க ஆசைப்பட்ட உங்களுக்கான ட்ரெஷர் ஐட்டத்தை என்னால சிலதை கொடுக்க முடியும், உங்களுக்கு புரியுதான்னு பாருங்க. பார்த்தா அங்க ஒரு ட்ரெஷர் பாக்ஸ் வரும். என்ன இருக்க போதுன்னு சொல்லிட்டு ஆர்வத்துல அவ போய் ஓப்பன் பண்றான். ஹீரோவை பார்த்து தெரிகிற வர பாத்தியா சொன்ன மாதிரி ட்ரெஷர் பாக்ஸ் இங்க இருக்கு, நீ என்னமோ இருக்காதுன்னு சொன்னேன். இன்னொரு பக்கம் பார்த்தா ஹீரோவும் இவெல்லாம் சிரிச்சு என்கிட்ட பேசத்தை பார்த்தா ஏதோ என்னுடைய பாஸ்ட் லைஃப்ல என் தங்கச்சியை பாக்குற மாதிரி இருக்குது அப்படின்னு ஒருத்தர் சொல்லிக்கிறாங்க. அங்க இருந்து இப்போ அந்த பாக்ஸை வெளியே எடுத்து வந்து ஓப்பன் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஓப்பன் பண்ணா உள்ளுக்குள்ள பார்த்தா பெரிய ஒரு கை இருக்கும். என்னடா இதுன்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. இப்போ ஹீரோ யோசிக்கிறான், இதுதான் லாஸ்ட் ஐட்டம். ஆனா என்னன்னு இதை கூப்பிடுறாங்க, இதை பார்த்த லூஷான என்ன நடந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கடல அவன் கடுப்பாட்டி எலக்ட்ரிசிட்டியை ரிலீஸ் பண்ணுவான். ஹீரோவும் டே என்னடா ஆச்சு உனக்குன்னு கேட்க, நான் பொறுமையா தான் இருக்கேன், இந்த ஒரு ட்ரெஷரை நான் அழிச்சே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் வினோதமா நடந்துக்கிறாங்க. கண்ணா பண்ணு ஓட ஆரம்பிக்க என்ன ஆச்சுன்னு சொல்லிட்டு ஹீரோ யோசிக்க மத்தவங்க எல்லாருமே புலம்புறாங்க. ஒலிவியாவும் பொறுமையா மூச்சு விடுப்பா, என்னால மூச்சு விடலாம் முடியாது, இந்த பொருளை பத்தி எனக்கும் மரியாதை மட்டும் தான் தெரியும் சொல்லிட்டு ஹீரோ யோசிக்கிறான். அவ ஃபீல் பண்றா, இந்த ஐட்டத்தை வச்சு நான் என்னடா பண்றதுன்னு, உனக்கு வேணானாலும் இதை தான் எடுத்துக்கணும். இதை கேட்ட மன்மதடுகள் 2 பேரு நீங்க ஆசைப்பட்ட இன்னும் நாங்க ட்ரெஷரை போய் கண்டுபிடிச்சு எடுத்துனோம். அப்புறம் திடீர்னு நாங்க வெடிவிபத்து நடக்கும், என்னடா ஹீரோன்னு சொல்லிட்டு
சொல்லிட்டு பார்க்க அப்பதான் தெரியும் அந்த ஃபெசிலிட்டி லேப் ஆட்டோமேட்டிக்கா டிஸ்ட்ராக்ஷன் ஆயிடுமே அதுவா. அப்ப பார்த்தா மேல இருந்தால் அந்த ஷிப் ஆட்டோமேட்டிக்கா பார்த்தா லூக்ஷன் கண்ட்ரோல் எடுத்து அவன் பார்த்தா இதை எது பண்றான் இருப்பீங்க. என்னால இதை நம்ப முடியல, என்னாலேயே என்ன கண்ட்ரோல் பண்ண முடியல மாஸ்டர். இருந்தாலும் இவனை விடக்கூடாது சொல்லிட்டு அடிக்கிறதுக்காக பெரிய பவரை பயன்படுத்தி அந்த லேப் அடிப்பான். இவனுக்கு 3 பேருக்கு என்னடா அங்க நடக்குது ஒன்னும் புரியல. இவனுக்கு கதறானுங்க டீம் விளையாட அழிஞ்சிட்டாரன்னு. ஹீரோவும் கத்தனா டே நம்ம பார்ட்னர் ஆத்துன்னு. அப்புறமா எதுவுமே நடக்காத மாதிரி கிட்ட வந்து கேட்பான், என்ன மாஸ்டர் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நீங்க என்ன கோவப்படுற மாதிரி நான் என்ன பண்ணிட்டேன். அடப்பாவே டீம் விளையாடி இடத்த அடிக்கிறது மட்டும் இல்லாம அவனையும் சேர்த்து அடிச்சியா. இப்ப அந்த ஊர் மக்கள் என்னடா நினைப்பாங்க. பிரின்சஸ் ஒரு பக்கம் பார்த்தா அந்த இடத்துல அந்த ட்ரெஷரை பார்த்துட்டு ஏதோ ஒரு சந்தேகத்தின் பேர்ல ஹீரோவை பார்த்து நீ ஒரு வழியா கண்டுபிடிச்சியான்னு சொல்லிட்டு கிளம்புறான். சோ இவளுக்கும் ஏதோ ஒரு விஷயம் தெரிஞ்சிருன்னு சொல்லிட்டு ஹீரோ யோசிக்க இன்னொரு பக்கம் கெல்லும் இந்த விஷயத்தை பார்த்துறான். சோ இப்ப இந்த வில்லேஜஸ் எல்லாருமே பதறிட்டு இருக்காங்க. அடக்கடவுல டீமலாட் திரும்ப வந்துட்டானு அவங்க எல்லாருமே தலை வணங்கி டீமலாட் கிட்ட கேட்கறாங்க எங்க உயிரோட விட்டுருக்கானு. ஹீரோ யோசிக்கிறான் இவங்க 3 நம்பிக்கையில மூழ்கி போயிருக்காங்கப்பா. கெல்லுடைய அம்மா பார்த்தா கெல்லு உனக்கு ஒன்னும் அடிபடலையான்னு கேட்க என்ன தனியா விடுங்க என்ன மன்னிச்சிடறான். ஒலிவியாவும் ஹீரோவும் சேர்ந்து இந்த விஷயத்தை பார்த்துட்டு கொஞ்சம் வருத்தமாகறாங்க. சோ அப்புறம் பார்த்தா நம்ம வில்லேஜ் சீஃப் சார்பா அந்த பொண்ணு இங்க சொல்ல ஆரம்பிக்கிறான், நீங்க எங்களோட எண்ணத்தை சேர்ந்தவங்களே பெரிய லெவலில் இங்க பெரிய தப்புகளை பண்ணி எங்களுக்கு எதிராக செயல்பட்டு இருக்காங்கிறது இப்பதான் எங்களுக்கு தெரிஞ்சதுனால நீங்க அவங்களுக்கு பிடிச்சது கொடுத்ததுக்கு எங்களுடைய சீஃப் உங்களுக்கு நன்றி சொல்றாங்க. அதனால உங்களுக்கு ஒரு கதை சொல்ல விரும்புறாங்க. கதையா? ஆமா, அவங்க உங்களுடைய ஃபியூச்சரை பார்த்து சொல்றேன்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னு அந்த இடத்துல இந்த எபிசோட முடிக்கிறாங்க. சரிங்க, இந்த வீடியோ அப்படின்னு கமெண்ட்ல சொல்லுங்க. ஸோ மறக்காம இந்த வீடியோல பிடிச்சிருக்கு நம்புறேன். எதிர்பார்த்ததை விட சீசன் 2 ரொம்ப நல்லா போயிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா அங்கங்க ட்விஸ்ட் இருக்கு. ஸோ அதனால தான் யோசிக்கிறேன். ஸோ நிறைய விஷயத்த இதில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஏன்னா சில பேர் இந்த விஷயத்த சொல்ல அந்த விஷயத்த சொல்லணும்னு கேட்குறீங்க. அது சொல்லாததுக்கான ரீசன் அது தேவையில்லைன்றதுனால தான், மிச்சபடி வேற எதுவும் இல்லை. சரிங்க, சமத்தோட இந்த வீடியோ முடிச்சு